மக்களவையில் தாக்கலான தொகுதி மறுவரையறை தொடர்பான 3 மசோதாக்கள் மீது 2வது நாளாக இன்றும் விவாதம். மாலை 4 மணிக்கு வாக்கெடுப்பு நடைபெறும் என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை இல்லாமல் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டுவர வேண்டும். தேர்தல் நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காகவே இந்த மசோதாக்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. The government has introduced 3 bills in this special session, called in haste and time to disrupt the ongoing elections in my state and many states. And I raise to oppose these bills on the behalf of my party and my state. தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசிப்பதில் மத்திய அரசுக்கு என்ன தயக்கம்? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து இந்தியாவின் வரைபடத்தை மாற்ற முயற்சிப்பதாக கனிமொழி குற்றச்சாட்டு. They want to use 2011 census to redraw the map of the Indian democracy. They postponed the census and now they are rewarding themselves with the old census. தொகுதி மறுவரையறை சட்ட திருத்த மசோதாவை மொத்தமாக திரும்ப பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான போராட்டங்களின் முடிவினை அறியப்போகும் நாள் இன்று என்றும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. தொகுதி மறுவரையறை சட்டத்தில் தொகுதி அளவை நினைத்த நேரத்தில் மாற்றும் அளவுக்கு அதிகாரம். எங்களின் எதிர்ப்பை மீறி நிறைவேற்றினால் அதற்கான விளைவுகளை தமிழ்நாட்டில் சந்திக்க வேண்டியிருக்கும் என பாஜகவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை. தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்களுக்கு நன்மையே ஏற்படும் என மக்களவையில் அமித்ஷா விளக்கம். தென் மாநிலங்களில் தற்போது உள்ள 129 தொகுதிகள் 195 தொகுதிகளாக உயரும் என உறுதி. तमिलनाडु राज्य से चुनकर यहाँ आते हैं और 543 के सदन में उसके प्रतिशत है 7.18% और अब 50% वृद्धि के बाद सांसद लगभग हो जाएंगे 59 और इनकी नए सदन में தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டின் தொகுதிகளின் எண்ணிக்கை 59ஆக உயரும் என மக்களவையில் அமித்ஷா உறுதி. தற்போதுள்ள 7.18 விழுக்காடு விகிதம் 7.23 விழுக்காடாக உயரும் என விளக்கம். மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு அறிவிப்பு. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் 30 மாதங்களுக்கு பிறகு அரசிதழில் வெளியீடு. இந்த தேர்தலில் டெல்லி அணியை விரட்ட வேண்டும். காங்கேயத்தில் அமைச்சர் மு பி சாமிநாதனுக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. உரிமைகள்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க. அதனால நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் சொல்ற மாதிரி இந்த தேர்தல் டெல்லி அணியை ஓட ஓட விரட்டணும். தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டும். செஞ்சு கொடுப்பீங்களா? தஞ்சாவூரில் இரவு 10 மணியை கடந்தும் பரப்புரை. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. தமிழ்நாடு முழுவதும் திமுக 8000 ரூபாய்க்கான பரிசு கூப்பன்கள் வழங்குவதாக முறையீடு. துறைமுகம் அதிமுக வேட்பாளரின் முறையீட்டையும் சேர்த்து இன்று விசாரிப்பதாக கூறிய சென்னை உயர்நீதிமன்றம். வீடாக சென்று 10,000 ரூபாய் காசோலை தருவதாக கூறி வாக்காளர்களின் அடையாள அட்டை எண்ணை பாஜகவினர் சேகரிப்பதாக திமுக குற்றச்சாட்டு. ஸ்ரீதர் வேம்பு ஒருவருக்கு 70 லட்சம் ரூபாய் கொடுத்தது பிடிபட்டுள்ளதாகவும் RS பாரதி தகவல். பாஜகவை சார்ந்தவர்கள் 10,000 ரூபாய்க்கான காசோலையை தருகிறோம் என்று பணம் கொடுப்பதற்கு வாக்காளர் பட்டியலில் இருக்கிற அந்த நம்பர் எல்லாவற்றையும் ஒவ்வொரு வீடாக சென்று சேகரித்து வருவதாக தகவல் கிடைத்தவுடன் நாங்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்திருக்கிறோம். ஸ்ரீதர் வேம்பு என்பவர் ஒவ்வொரு பாஜகவினருடைய பெயருக்கும் அவர் பணம் அனுப்புகிறார். நேற்று மட்டும் அவர் அப்படி அனுப்ப வந்து 70 லட்சம் ரூபாயை
முதலமைச்சரும் ராகுல் காந்தியும் ஒன்றாக பரப்புரை செய்ய நேரம் இல்லை என RS பாரதி பேட்டி. பயண திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டுள்ளதே காரணம் என்றும் விளக்கம். ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டாச்சு, ஷஃபிள் ஆகக்கூடாது. அவர் ஒரு பக்கம் பண்ணுறாரு, நாங்கள் ஒரு பக்கம் திமுக சார்பில் கலந்துப்போம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அமித்ஷா கூறுவதை அப்படியே ஏற்பதற்கு EPS ஏன் தனிக்கட்சி நடத்த வேண்டும்? பொன்னமராவதி தேர்தல் பரப்புரையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி நேரடி வந்திருந்தா அதற்கு இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் முகமூடியை அணிந்து கொண்டு அதிமுக என்ற முகமூடியை அணிந்து கொண்டு வருகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளது. குமாரபாளையம் பரப்புரை கூட்டத்தில் தமாக தலைவர் G.K. வாசன் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தான் மகளிருக்கு பாதுகாப்பு குறைச்சலாக இருக்கிறது. கிராமங்களிலும் சரி, நகரங்களிலும் சரி, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, போதைப் பொருள் நடமாட்டம். தேர்தல் பரப்புரைக்காக நாளை தமிழ்நாட்டிற்கு வரும் ராகுல் காந்தி பொன்னேரி, சோளிங்கர், துறையூரில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு. பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனும் சொத்து விவரங்களை மறைத்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. மூத்த குடிமகன் என்பதால் வீட்டிலேயே தபால் வாக்கு செலுத்தினார் பாமக நிறுவனர் ராமதாஸ். மகன் அன்புமணி மருமகள் சௌமியா மீது கடுமையான விமர்சனம். பேர்ணாம்பட்டு அருகே வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1361 மது பாட்டில்கள் பறிமுதல். மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறை நடவடிக்கை. விளாத்திக்குளத்தில் தனியார் பேருந்தில் வந்த 2 பயணிகளிடமிருந்து 37 லட்சம் ரூபாய் பறிமுதல். வாக்காளர்களுக்கு கொடுக்க கொண்டுவரப்பட்ட பணமா என விசாரணை. பெண்ணகரம் தொகுதியில் வாக்கு சேகரித்த ராமதாஸ் பேத்திகள் தாத்தாவை தங்களிடம் பிரித்து விட்டதாக உருக்கம். இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாச குழந்தை. அந்த குழந்தைய வந்து பார்க்க கூட விடல இந்த G.K. மணி ஐயா. வந்து என் குழந்தைய கூட பார்க்கல, வந்து பார்க்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எங்க மேல எப்படி இருப்பாரு தெரியுமா? பேத்தினா அப்படி இருப்பாரு. சென்னையில் LPG கேஸ் தட்டுப்பாட்டால் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ஆட்டோக்கள். பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை உள்ளதாக ஓட்டுநர்கள் வேதனை. பங்க்ல இது கேஸ் இல்லாம மூடிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் ஆட்டோ டிரைவர், ஆட்டோ ஓட்டுநர் தான். இதை விட்டு நாங்கள் வேற லைன் எப்படி போக முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். இது அரசாங்கம் ஏன் கண்டுக்க மாட்டாங்க தெரியல. அதுதான் பிரச்சனை தெரியல. தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அருகே கோடாங்காலில் கிணற்றில் தவறி விழுந்த 3 மான்கள் பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்த தீயணைப்பு வீரர்கள். நீலகிரி மாவட்டத்தில் நெலாக்கோட்டை சாலையில் உலா வந்த ஒற்றை யானை. வனத்துறை வாகனத்தை ஆக்ரோஷமாக யானை துரத்தியதால் பதற்றம். மாநிலங்களவை துணைத் தலைவராக ஹரிவன்ஸ் நாராயண் தொடர்ந்து 3வது முறையாக தேர்வு. கடந்த காலத்தை போன்று சிறப்பாக செயல்பட அவையில் பிரதமர் மோடி வாழ்த்து. பஞ்சாபில் ஆம் ஆத்மி அமைச்சர் சஞ்சீவ் அரோரா வீடு மற்றும் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. பெமா சட்டத்தின் கீழ் நடைபெற்ற மோசடி தொடர்பாக 13 இடங்களில் ஆய்வு. டெல்லி நரேலா தொழில்பேட்டையில் உள்ள காலனி தயாரிப்பு ஆலையில் பயங்கர தீ விபத்து. உயிரிழப்பு இல்லாத நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதம்.
இஸ்ரேல் லெபனான் இடையே 10 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் அமல். சிடோன் நகரில் மக்கள் உற்சாக கொண்டாட்டம். சிலி நாட்டில் மத்திய கடற்கரை பகுதியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் உயிரிழப்பு. நீர் மாசுபட்டதே காரணம் என முதற்கட்ட தகவல். தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்ட தீரன் சின்னமலை படத்துக்கு மரியாதை செலுத்தினார். சவரனுக்கு 1200 ரூபாய் குறைந்த ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 14,210 ரூபாய்க்கு விற்பனை. பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக சென்னையில் இருந்து வரும் 21ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள். 3 நாட்களுக்கு 5,574 சிறப்பு பேருந்துகளுடன் மொத்தம் 10,663 பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நாட்டில் சிலிண்டர் விநியோகம் சீராவதற்கு 4 ஆண்டுகள் பிடிக்கும் என்று கூறப்படுவதில் உண்மை இல்லை என மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம். அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறு மக்களுக்கு வேண்டுகோள். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பரப்புரை. அடையாளம் கொடுத்த கட்சிக்கு எதிராக ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் போட்டியிடுகிறார் என விமர்சனம். தமிழ்குமரன் டெல்லிக்கு போறாரா, காங்கிரஸ்ல சேர்றாரா, 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த பென்னாகரம் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிப்பதற்கு நாடாளுமன்றத்தில் திட்டம் தீட்டுகிறார் பிரதமர் மோடி. கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு உரிமையை பறிப்பதற்கு மோடி நாடாளுமன்றத்திலே திட்டம் போடுகிறார். 39 நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது, அதை குறைத்து 30ஆக முயற்சி செய்கிறார். நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முன்னணியில் இருந்தது. ஆகவே நமக்கு தண்டனை கொடுக்க பார்க்கிறார். இதை விடலாமா? வேடிக்கை பார்க்கலாமா? தேர்தல் தோல்வி பயத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் குற்றம் சாட்டுகிறது திமுக. நெல்லையில் அமமுக பொதுச் செயலாளர் டிவி தினகரன் பேட்டி. மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தேர்தல் நேரத்தில் ஏதாவது பொருளை கிளப்பணும். திமுக தான் திட்டமிட்டு தேர்தல் தோல்வி பயத்தில் இந்த சதி. விருதுநகர் தொகுதியில் மகன் விஜய் பிரபாகரனுக்காக வாக்கு சேகரித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. எத்தனை முனை போட்டிகள் வந்தாலும் திமுக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என உறுதி. நிச்சயமாக எனக்கு எத்தனை முனை போட்டிகள் இருந்தாலும் உறுதியாக மக்கள் விரும்புகின்ற இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக வரப்போவது உறுதி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பதவிக்கு வரவேண்டிய தன்னை ஏமாற்றிவிட்டார்கள் என செங்கோட்டையன் குற்றச்சாட்டு. இரவு வரை தன் பெயர் இருந்த நிலையில் காலையில் மாற்றிவிட்டதாக பவானி தொகுதி பரப்புரையில் வேதனை. புரட்சி தலை அம்மாவுக்கு பிறகு நான் முதலமைச்சராக இருக்கணும், ஏமாந்து விட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் நான் தான், காத்தாலதான் மாறி போச்சு. ஏன்னா பொட்டி அந்த ஆளு கைது பொட்டி இல்லை. கும்மிடிப்பூண்டி கவரப்பேட்டையில் நாளை மறுநாள் நடக்க இருந்த விஜயின் பரப்புரை 2வது முறையாக ரத்து. 1 மணி நேரம் கூடுதலாக அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் பரப்புரையை ரத்து செய்த விஜய். திராவிட மாடல், அடிமை மாடல் மற்றும் சினிமா மாடலுக்கு இடையே தேர்தல் நடப்பதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் பரப்புரை. மக்கள் பிரச்சனைக்கு போராடாதவர் விஜய் என்றும் திமுக கூட்டணிக்கு ஆதரவான பரப்புரையில் விமர்சனம். இந்த மாடல்கள் என்ன கொடுக்குதுன்னு பேசுவோம். திராவிட மாடல் என்ன கொடுத்துச்சு? கல்வி கொடுத்துச்சுப்பா.
இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் இப்படி இருக்கணுங்கிற பெருமையை சேர்த்துச்சுப்பா. மொழி மானத்தை காப்பாத்துச்சு. இப்ப இனம் மானத்தை காப்பாத்துறதுக்கு போராடுது. IPL தொடரில் ஹைதராபாத் அணியை நாளை எதிர்கொள்ளும் சென்னை சூப்பர் கிங்ஸ். ஹைதராபாத்துக்கு வந்தடைந்த மகேந்திர சிங் தோனி உள்ளிட்ட வீரர்கள். IPL தொடரில் இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். தொடர் தோல்விகளில் இருந்து மீண்டு வருமா என எதிர்பார்ப்பு.